மணி என்னாச்சு? இன்னும் ஆளை காணும், ஊர் சுத்தின்னு இருக்கிறா. இன்னைக்கு வரட்டும், ரெண்டும் ஒன்று பார்த்துறேன். ஏமா உங்களை தான் சொல்லிட்டு போனாலமா? ஆமா, போகும்போது வரும்போதெல்லாம் என்கிட்ட தான் சொல்லிட்டு போறல. என்ன கேக்குறான்? அதான் ஒரு ஆட்டம் ஆடுறா. வரட்டும். ஏய் நில்றி. மணி என்னடி ஆகுது? எங்கடி ஊர் சுத்திட்டு வர? ஏய் கேக்குறல, காது கேட்கல, செவடாடி நீ சொல்றி. ஏய் அட, அவ எப்படிப்பா உன்கிட்ட பேசுவா? நீ ஆட்டோக்காரன், உனக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது. இந்த அம்மா ரேஞ்சே மாறி போச்சுப்பா. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க, பரீட்சையெல்லாம் எழுதிருக்காங்க. நீ என்ன பிஸ்கோத்து? ஆர்த்தி, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. படிச்சவதானே நீ. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? உன் அண்ணனுக்கு வரப்போற பொண்டாட்டி உன்ன மாதிரி நடந்துகிட்டா நீ ஒத்துப்பியா? சும்மா விட்டுருவாளா? தலைமுடிய புடிச்சு ஆஞ்சிட மாட்டா? நம்மள மாதிரி மழுமட்டையாவா இருப்பா? இந்த வீட்டுல தானே இந்த அம்மா எட்டி எட்டி மிதிச்சாலும் நம்ம எல்லாரும் தலைய குனிஞ்சுக்கிட்டு மிதி மிதின்னு வாங்கிட்டு கிடக்குறோம். ஆரம்பத்துல நானும் தான் பாவம் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல, எங்களை எல்லாம் கேனச்சின்னு நினைச்சிட்டு இருக்க. ஆமா, கேனச்சின்னு தான் நினைப்பா. அது காரணம் யாரு? நீங்க எல்லாரும் தானே. என்னமோ மகாராணி வீட்டு குழந்தைய தாங்குற மாதிரி தாங்குனீங்க. இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நினைச்சு பேசுனீங்க. இத்தனைக்கும் கட்டின சேலையோட வந்தவ நம்ம வெறுங்கையோட வந்திருக்கேமேனு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம்? இந்த எகிரி எகிரிட்டு தெரியறாளே. இவ்வளவு பேசுறோமே, வாயை திறக்கிறாள பாத்தீங்களா? ஆரம்பத்திலே வாயை டாரா கீச்சிருந்தா பயம் இருந்திருக்கும். ஐயா என்னடி முறைகிற? என்ன முறைகிற? ராஜேஷ், நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வா. நான் எதுக்கு வெளில போனோம்? ஆமாடா, உனக்கு எதுக்குடா டென்ஷன்? கொஞ்சம் வெளியே போயிட்டு வாடா. டென்ஷனா? உன்னை இரு வந்து வச்சுக்கிறேன். ஆர்த்தி, மத்தவங்க எப்படியோ, ஆனா நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவும் சொன்னதில்லை. நீ இவ்வளவு அமைதியா இருக்கிறது ரொம்ப தப்புமா. ஆர்த்தி, இத்தனை பேர் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், நீ பதிலே சொல்லலன்னா நீ எங்க யாரையும் மதிக்கலன்னு தானே அர்த்தம்? பொண்டாட்டி இருக்கிறப்பவே அவன் வப்பாட்டியை வச்சுக்கிட்டு திரியறான். ஆனா நீ அவனுக்கு பொண்டாட்டியே நடந்துக்காம இருந்தும் கூட என் புள்ள உத்தமனா இருக்காண்டி. எவளையாவது ஏற எடுத்து பாக்குறானா? யோகியனுக்கெல்லாம் இதுதாண்டி நிலைமை. பாருங்க பாருங்க, எப்படி திமிரா போறா பாத்தீங்களா? எல்லாம் படிச்சவங்கிற திமிரு. எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்த இடம் தான் காரணம். அதான் இந்த ஆட்டம் ஆடிட்டு திரியறா. இதோ இவர் தான் இந்த மாதிரி பண்றாரு. மிஸ்டர் பாஸ்கர், வாங்க வாங்க வக்கீல் சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க ப்ளீஸ். என்ன அவசரமா வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். என்ன, எதுவும் பிரச்சனையா? ஆமா, கிட்டத்தட்ட பிரச்சனை மாதிரி தான். நான் என்னோட ஈசிஆர் லேண்டை விற்க போனப்போ ஈஸ்வரன் வந்து பிரச்சனை பண்ணிட்டான். அந்த ரியல் எஸ்டேட் ஆள் என்னன்னா, ஈஸ்வரன் சொல்றதை கேட்டு லேண்டை வேண்டாம்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா போச்சு. பொதுவா இந்த மாதிரி லேண்ட் டிரான்சாக்ஷன்ல பிரச்சனைகள் வரதான் செய்யும். நான் இப்போ உங்களை இங்கேயே வர சொன்னேன்னா, நான் இந்த லேண்ட் விற்கிறதுல ஈஸ்வரனுக்கு பயங்கரமான எரிச்சல் இருக்கு. நான் இந்த லேண்டை விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஸோ நான் இந்த லேண்ட் விற்கிறதுல லீகலாக ஏதாவது ஹேசல்ஸ், ஏதாவது பிரச்சனை வருமா? இந்த விஷயத்துல சட்டப்படி பெருசா எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஞ்சனி சட்டப்படி உங்க பேர்ல எழுதி கொடுத்தது. ஆனா அந்த பொண்ணோட நெருங்கின உறவுக்காரங்க யாராவது இந்த சொத்து மேல உரிமை கொண்டாடிட்டு வந்தாங்கன்னா நடைமுறையில சில பிரச்சனைகள் வரலாம். அப்படி வந்தா எப்படி சமாளிக்கிறது? நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லவா? ஷூர், அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க விற்கிறதா ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன்னா, இது உங்களுக்கு நடுவுல வந்த சொத்து. பின்னாடி ரஞ்சனியோட உறவுக்காரங்க யாராவது சொந்தம் கொண்டாடிட்டு வந்தாங்கன்னா பெரிய தலைவலி. அதனால வித்துட்டு பணத்தை எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, அதான் உங்களுக்கு சேஃப். எனக்கு தெரிஞ்சு அந்த ஈஸ்வரன் தான் ரஞ்சினிக்கு ரொம்ப வேண்டியவன். வேண்டியவர்னா உறவுக்காரரா? இல்ல, ரஞ்சினியோட அப்பாவுக்கு ஈஸ்வரன் ஒரு ஃப்ரெண்டு. ஓ, அப்படின்னா லீகலா எதுவும் ப்ராப்ளம் வராது.
ஆனா ஈஸ்வர் ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவர் சொல்றத 4 பேர் நம்புவாங்க. அவரால பல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. லேட் பண்ணாம அதை விற்கிறது தான் நல்லது. இது என்னோட அபிப்பிராயம். ஆமாடா பாஸ்கரா, எல்லா சொத்தையும் சட்டு புட்டுன்னு வித்துட்டு வர்ற காசுல நம்ம வித்யா கல்யாணத்தை ஜாம் நடத்திடலாம். உனக்கும் ஒரு பொறுப்பு தீர்ந்த மாதிரி இருக்கும்ல. நீ ஏமா நடுவில் உயிரை வாங்குற? இல்லடா, வர்ற காசை வேஸ்ட் பண்ணாம. பேசாதேம்மா, நானே எரிச்சல்ல இருக்கேன். இதை நல்லபடியா வித்து எப்படி லாபகரமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதேம்மா. பாஸ்கர், நான் சொல்றத கொஞ்சம் கேப்பியா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒண்ணு இல்லடா, பாவண்டா அந்த ரஞ்சனி. தன்னோட ஆசை நிறைவேறாமையே அவ செத்து போயிட்டா. அந்த நிலத்தை உனக்கு தானடா அவ எழுதி வச்சிருக்கா. அது உங்ககிட்டயே இருக்கட்டுமே, ஏன் விற்கணும்னு நினைக்கிற? என்னப்பா உளறீங்க? இவ்வளவு நேரம் லாயர் பேசுறது கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அவர் என்ன சொல்றாரு? அந்த நிலத்தை விற்கிறது சேஃப்ன்றாரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்படி அறிவில்லாம பேசுறீங்களே. எனக்குன்னு அப்பா வந்து வாட்சிங்களே. அது இல்லடா, என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். நீங்க சொல்லுங்க சார். இப்போ உடனே வித்தா அந்த லேண்டு என்ன ரேட் போகும்னு விசாரிச்சிங்களா? ஈசிஆர் ரோட்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல இடம். நியாயமா பார்த்தா 3 கோடி ரூபாய்க்கு போகணும். ஆனா நம்ம அவசரத்துக்கு விற்க போனா 2 கோடி ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. ஆனா பின்னாடி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை வித்துட்டு வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். ஓகே சார். நிலம் விற்கிறது சம்பந்தமா என்னோட பழைய ஃப்ரெண்டு குமரவேல் கிட்ட பேசியிருக்கேன். நீங்க லீகலா எந்த விதமான பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. அது உங்களோட பொறுப்பு. ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். குறைஞ்ச விலைக்கு விற்க நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்க ட்ரை பண்ணுங்க. சரி வக்கீல் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வர்ற பணத்தை பூரா உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்காதீங்க. அம்மா, அப்பா, தங்கச்சி இவங்க பேர்ல பிரிச்சு டெபாசிட் பண்ணிடுங்க. டேய், தயவு செய்து நீ அந்த பணத்தை என் பேர்ல போட்டுறாதடா. அந்த பாவத்தை நான் சுமக்க மாட்டேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்க. இங்க பாருங்க, அவன் ஒத்த பைசா கூட உங்க பேர்ல போட மாட்டான். அப்பாடா, அதுதான் எனக்கு வேணும். வாயை மூடுறீங்களா? டேய் பாஸ்கரா, பாஸ்கரா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. மொத்த படத்தையும் அம்மா பேர்லயே போட்டுரு. அம்மா பத்திரமா பாத்துக்கிறேன். பேசாம இருக்கியா? நானே ஏகப்பட்ட பிரச்சனைல இருக்கேன். பணம் ஏன் அலையிற? ஒரு காசு போட மாட்டேன் போ. ஏன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த என்ன? உன்னை பத்தி பேசதான் உஷா. என்னை பத்தி பேசுறதுக்கு பெருசா என்ன இருக்கு? ஐ மீன், இப்போ என்ன அவசியம் அதுக்கு? ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற உஷா? உன் லைஃப்ல நீ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்க. ஆனா அது ரொம்ப தப்பான முடிவு. அதை பத்தி இப்ப பேசிதான் ஆகணும். அபி, நீ இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம்னு எனக்கு தோணல. டோன்ட் பீ சிலி உஷா. ஏன் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற? ஆதித்யாவை வேண்டான்னு சொன்னது ரொம்ப தப்பான முடிவு. அவசரத்திலயும் ஆத்திரத்திலயும் நீ எடுத்த முடிவு. இல்ல அபி, நான் ரொம்ப யோசிச்சு நிதானமா தெளிவா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஆனா நீங்க யாருமே தான் அதை புரிஞ்சுக்காம என்ன ரொம்ப வற்புறுத்துறீங்க. நோ, என்னால இதை நம்ப முடியாது. அபி, இது ஏன் வாழ்க்கை, ஏன் முடிவு. நான் சொல்றதை நீ நம்பிதான் ஆகணும். எப்படி உஷா? எப்படி? முழு மனசோட தான் நீ ஆதியை உதறிட்டு வந்தேன்னு உன்னால நெஞ்சு தொட்டு சொல்ல முடியுமா?
ஆதியை நீ எவ்வளவு தூரம் நேசிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். நான் நிச்சயமா சொல்றேன், இது நீ ஆத்திரத்துல எடுத்த முடிவுதான். கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது உஷா. பின்னாடி அதை பத்தி நினைச்சு நீ வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியறது ரொம்ப ஈஸி, ஆனா அதோட வலி ரொம்ப கஷ்டம். ஏன் அபி, நீ மட்டும் பாஸ்கரை விட்டு பிரியலையா? என்ன உஷா இப்படி பேசுற? ஏன் கூட இருந்தவ நீ, உனக்கு தெரியாதா? இல்ல எல்லாம் மறந்துட்டியா? இல்ல வெறும் ஆர்கியூமெண்ட்காக இப்படி பேசுறியா? பாஸ்கரை விட்டு நானா பிரிஞ்சேன்? அதுவும் ஒரே நாளையே உதறிட்டு வந்த. அவர்கிட்ட நான் எவ்வளவோ விட்டு கொடுத்தேன், எவ்வளவோ அனுசரிச்சு போனேன். ஏன்னா அவருக்கும் எனக்கும் இடையில இருந்த பந்தம் அப்படிப்பட்டது. ஒரு நாள்ல முறிச்சுக்கிட்டு விலகிறது இல்ல அது. பாஸ்கரை பத்தி உனக்கு தெரியாதா? அவரோட குணம் எப்படிப்பட்டது? என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாரு. பிரியணுங்கிற எல்லை வரைக்கும் அவர் தான் என்னை துரத்தி அடிச்சாரு. ஆனா நான் அவரை விட்டு பிரியணும்னு ஒரு நாள் கூட நினைச்சது இல்ல, தெரியுமா? ஆனா இது பாரு, ஆதி அப்படி இல்ல. எனக்கு ஆதி தப்பான ஆளு. என் விஷயத்துல என்னோட தொழில ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. ஆனா அவன் நேசிக்கிறது என்னோட ஃப்ரெண்டு உஷாவ. என்னதான் என்னை எதிர்த்தாலும் உன் மேல அவன் உயிரிய வச்சிருக்கான். உன்னோட உணர்வுகளை அவன் மதிக்கிறான் இல்லையா? இது பாரு உஷா, நம்மள நேசிக்கிற ஒரு ஆம்பளை இந்த உலகத்துல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிட்டு வருது. நீ ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த? அபி, நீ இதுவரைக்கும் கேட்ட எல்லா கேள்விக்கும் என்னால ஒரே ஒரு பதில தான் சொல்ல முடியும். நான் எதையோ பெருசா இழந்துட்ட மாதிரி நீ ஃபீல் பண்ணி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க. ஆனா அப்படி இல்ல. நான் ரொம்ப யோசிச்சு தெளிவா எடுத்த முடிவுதான் இது. நான் என்னமோ பெருசா நஷ்டப்பட்டதாவோ எதையோ பெருசா இழந்ததாவோ நான் ஃபீலே பண்ணல. அதனால நீ இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறதோ பேசுறதோ டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். இக்னோர் இட். என்ன அமைதியாயிட்ட? நான் வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன் உஷா. என்ன? நீ ஆதிய வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்ட. இனிமே நீ தனியா தான் இருக்க போற. ஆனா ஆதி தனியா இருக்க போறதில்ல, தெரியுமா? என்ன சொல்ற? இன்னைக்கு நான் ஆதியோட வீட்டுக்கு போயிருந்தேன் உஷா. மை காட், நீ ஏன் அபி அங்கெல்லாம் போன? உன்னை பத்தி ஆதியோட அம்மா கிட்ட பேசலாம் தான் போனேன். மை காட், I can't believe this. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னது? இப்படிதான் அடிக்கடி தேவையில்லாம எதையோ பண்ணி நல்லா வாங்கி கட்டிக்கிற. உன்னை யாராவது அங்க போக சொன்னாங்களா இப்போ? யாரும் போக சொல்லல, ஆனா உனக்காக தான் போனேன். ஏன் அபி இதுக்காக ஆதி வீடு தேடி போனமா நீ? நான் போனது விஷயம் இல்ல உஷா, அங்க நடந்ததுதான் முக்கியமான விஷயம். அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? என்ன? ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லி ஆதியோட அம்மா ஒரு பொண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பொண்ணு அழகா உயரமா இருந்தா, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவளா, ஆதிக்கு பொருத்தமான ஜோடியா, இப்படிலாம் சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்தி என்ன வெறுப்பேத்தினாங்க தெரியுமா? உஷா, நான் எவ்வளவு அப்செட் ஆயிட்டேன்னு தெரியுமா? அபி, நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன் உஷா. உன்னோட இடத்துல நீ இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இன்னொரு பொண்ணு. ஏன் உஷா, உன் வாழ்க்கை என்ன மாதிரி ஆகணுமா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சீக்கிரமாவே அவங்க ஆதிக்கும் அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்களாம், தெரியுமா உனக்கு?
உஷா 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 ஓ மை காட் ஹெல்ப் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க உஷா ஐயோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே ப்ளீஸ் டாக்டர் உஷா இப்ப எப்படி இருக்கா? ஏமா டயத்துக்கு சாப்பிட வேண்டாமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்டை தாமா சொல்றேன். சாதாரணமாவே எல்லாரும் டயத்துக்கு சாப்பிடணும், அதான் நல்லது. அதுவும் உங்க ஃப்ரெண்ட் இருக்கிற நிலைமையில வயித்த பட்டினி போடவே கூடாது. அவ இருக்கிற நிலைமையா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஏதோ மனசளவுல கன்ஃபியூஸ்டா இருந்தா, ஆனா உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்டு இப்ப கர்ப்பமா இருக்காங்கம்மா.